ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வீடியோ தான் கைஸ் எடுக்க வந்திருக்கோம். வணக்கம், என்னுடைய பேர் ராஜசேகரன். ஓகே, சுந்தரம் ஸ்மார்ட் சிட்டியோட ப்ராஜெக்ட் மேனேஜர். வாட்டர் கூட இங்கே நம்ம சைட்டில் லாகிங் ஆகும். ரெயின் போட்டிருக்கோம். இந்த ரெயின் வந்து 5 ஃபீட்டு கிரவுண்டில் கீழே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ரோட்டில் வாட்டர் வந்துச்சுன்னா உடனே ட்ரெயினில் போய் தாம்பரமில் வாங்கணும்னு நினைக்கிற கஸ்டமர் இமீடியட்டாக நம்ம சைட்டுக்கு விசிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இங்கே சரௌண்டிங்கில் 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது. அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாரத் மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டலு, பாரத் ஸ்கூல்ஸ் இருக்குது. இதை தவிர லா காலேஜும் பக்கத்துலேயே இருக்குது. சைட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இது சிஎம்டி லிமிட்குள்ளே வருதுங்க. ஓகே. ஸோ ஆல்ரெடி தாம்பரம் லிமிட்டில் சிஎம்டியில் இருக்கிற ப்ராஜெக்ட் தான் இது. உங்களுக்கு வந்து எல்லாமே 24 ஃபீட் தார் ரோட் போட்டிருக்காங்க. ஓகே. கிரவுண்ட் லெவல் ஸ்டேபிளாக ஸ்டாண்டர்டாக இருக்கும் நம்ம சைட்டில். சம்மர் சீசனில் தண்ணீர் பற்றாக்குறை இங்கே வராது. ஸோ ஹாய் காய்ஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் அண்டர்விட்டி சேனல்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வீடியோ தான் கைஸ் எடுக்க வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் சுற்றி என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ட்ரைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் போயிடலாம். அண்ட் 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சரௌண்டிங் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸ், ஸ்கூல் காலேஜஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ அதனால் நீங்கள் அந்த அம்யூனிட்டிஸை பற்றி கவலையப்பட தேவையில்லை. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் சேலியூர்லேயே இருக்குது. ஸோ நிறைய சைட்டு வந்து தாம்பரம் சேலியூர்னு சொல்லுவாங்க, பட் கொஞ்சம் சரௌண்டிங் வந்து கொஞ்சம் தூரமாகவே இருக்கும். பட் இது எக்ஸாக்டான ஒரு தாம்பரம் சேலியூர்னு சொல்லலாம். நான் எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறீங்க, இல்லாட்டி ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னு சொல்லி கவலையப்பட வேணாம். இங்கே சுற்றி பாருங்க எவ்வளோ ரெசிடென்சியலாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்ட ஆரம்பித்து குடியே வந்திருக்காங்க சொல்லலாங்களா, லைட்டில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கட்டின ஒரு வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் போய் எடுத்துக்கலாம். வீடியோ வந்து மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு லேண்ட் வாங்கணும், அதுவும் ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சைட் வரலாம். ஸோ வீடியோ வந்து மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்கி நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய்ண்ணா, உங்கள் நேம் சொல்லுங்கண்ணா. வணக்கம், பேர் ராஜசேகரன். ஓகே. சுந்தரம் ஸ்மார்ட் சிட்டியோட ப்ராஜெக்ட் மேனேஜர். தாம்பரம்லேருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டரில் நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே. நம்ம ப்ராஜெக்டை பற்றி ப்ரீஃபாக நம்ம சுவாமிநாதன் சார் மேனேஜர் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஓகேங்கண்ணா. ஹாய் சார், உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் சுவாமிநாதன். நம்ம இப்போ இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா சுந்தரம் ஸ்மார்ட் சிட்டின்ற ப்ராஜெக்ட். இது லொக்கேட்டட் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு ஈஸ்ட் தாம்பரம் சேலையூரில் இருக்குது. ஓகே. நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எடுத்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு மேக்ஸிமம் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஓகே. ஸோ இங்கே சரௌண்டிங்கில் 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது. அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாரத் மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டலு, பாரத் ஸ்கூல்ஸ் இருக்குது. இதை தவிர லா காலேஜும் பக்கத்துலேயே இருக்குது. ஓகே. ஸோ நம்ம ஸ்கூல்லேருந்து இன்னொரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியான் ஸ்கூலுமே இருக்குது. ஓகே சார். அண்ட் மோர் ஓவர் இது வந்து ஃபுல்லி வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ நம்ம சைட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஓவராலாக இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஃபேஸ் 1ங்க நம்ம இப்போ நிற்கிறது. ஓகே. ஸோ இது இந்த ஃபேஸ் 1ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 77 பிளாட்ஸ் வருது. ஓகே. இதுக்கு அடுத்தது ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3 அப்கமிங் வரப்போது மேக்ஸிமம் ஒரு 1 இயர் டைம் பீரியட்ல உங்களுக்கு வரும். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் 77 பிளாட்ஸ்ல இப்போ சோல்ட் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சூப்பர். உங்களுக்கு பிளாட் ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து டில் 1400 முடிய இங்கே அவைலபிலிட்டி இப்போதைக்கு இருக்கு. இதில் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிளாட்டுக்குள்ள உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சிருச்சு. நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு தாம்பரம் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வரும். ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ். ஸோ சைட்டை சுற்றி உங்களுக்கு இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியுமே ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, காலேஜ் ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு. பாரத் யூனிவர்சிட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் ஹாஸ்பிட்டலுமே உள்ள இருக்கு. டில் வெளியில நீங்க மெயின் ரோடு போற முடியவே ஃபுல்லி ரெசிடென்ஷியல் பிளேசஸ் தான். ஓகேங்க. இது வந்து ஆக்சுவலா சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்டி லிமிட்குள்ள வருதுங்க. ஓகே. ஸோ ஆல்ரெடி தாம்பரம் லிமிட்ல சிஎம்டியில் இருக்கிற ப்ராஜெக்ட் தான் இது. ஓகே. மோர் ஓவர் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் சிஎம்டி ப்ளஸ் ரெராப்புலூர் ரெண்டுமே நாங்கள் எடுத்திருக்கோம். இது உங்களுக்கு கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாப் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிரைவ்ல நீங்க கீழம்பாக்கம் புது பஸ் ஸ்டாப்புக்கு நீங்க போயிடலாம். ஸோ இங்கேருந்து ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கீழம்பாக்கம் போகலாம், மெடவாக்கம் போகலாம், மெடவாக்கம் டு துறைப்பாக்கம் போகலாம், அதே மாதிரி சோழிங்கநல்லூரும் போகலாம் சார். ஓகே. இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் டீடைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சங்கர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் டோட்டலாக ப்ராஜெக்டை பற்றி. தேங்க்யூ. என் பேர் வந்து சங்கர். ஓகே. நான் இங்கே சைட் இன்சார்ஜாக இருக்கிறேன். ஓகேங்கண்ணா. இப்போ இந்த சைட்டை பற்றி சொல்லணும்னா இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர் வரும். ஓகே. ஆல்மோஸ்ட் 50% முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் கார்பரேஷன் லிமிட்டில் வரும். ஓகே. தாம்பரம் கார்பரேஷன் அப்ரூவல் 3 அப்ரூவலுமே இருக்குது. ஓகேங்கண்ணா. ப்ளஸ் இதோட அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே 24 ஃபீட் தார் ரோட் போட்டிருக்காங்க. ஓகே. ப்ளஸ் வந்து 2 பக்கமே பார்த்தீங்கன்னா மழை தண்ணி போகிறதுக்கு
பண்ணியிருக்காங்க. ஓகே. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. வந்து காமனாக ஒரு போர் போட்டிருக்காங்க, வாட்டர் லைன் கனெக்ஷன் அது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா, இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். சேஃபான ஒரு ஏரியான்னு சொல்லலாம். ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் இருக்கனால பயப்பட வேணாம், நம்ம மட்டும் தான் இங்கே வரும் அப்படின்னு. ஆமாம், நைட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வாக்கிங் இந்த வழியாக தான் போவாங்க. வாக்கிங் போகிறது எல்லாமே லேடிஸ் எல்லாமே இங்கே தான் இது பண்ணுவோம். பிளாட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 45 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. 700 square feetலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்கண்ணா. நான் சைட்டை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணேன். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நம்ம 2023 எண்டில் வந்து நல்ல ஒரு பெரிய ஃப்ளட் வந்துச்சுன்னு சொல்லலாம். முக்கியமாக இடம் வாங்கலான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கவங்க கூட அதை பார்த்துட்டு வேணாம், நிலையில இடம் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருப்பாங்க, தாட்டாக இருப்பாங்க. ஸோ எப்படி நம்ம சைட் எப்படின்னா தண்ணி நிற்குமா நிற்காதா? டியர் கஸ்டமர், இப்போ லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஃப்ளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்ஸ் வாட்டர் கூட இங்கே நம்ம சைட்டில் லாகிங் ஆகலை. ஓகே. ஏன் லாக் ஆகலைன்னா ரெண்டு பக்கமும் ரெயின் போட்டிருக்கோம். இந்த ரெயின் வந்து 5 feet கிரவுண்டில் கீழே கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ ரோட்டில் வாட்ரு வந்துச்சுன்னா உடனே ட்ரெயினில் போயிட்டு வெளியில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய வாட்டர் ட்ரெயினில் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கோம். ஓகே. அதில் கனெக்ட் ஆகி சைட்டில் தண்ணி லேக் ஆகாமல் வெளியில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தாம்பரமில் வாங்கணுன்ற கஸ்டமர் வெஸ்ட்டில் ஃப்ளட் ஆயிடுச்சு தாம்பரம் லொக்கேஷனில். ஏன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்ற தாம்பரம்ன்றது ஒரு பிரைம் லொக்கேஷன். தாம்பரமில் வாங்கணும்னு நினைக்கிற கஸ்டமர் இமீடியட்டாக நம்ம சைட்டுக்கு விசிட் பண்ணுங்க. டோட்டலாக 77 பிளாட், ஆல்மோஸ்ட் 50 to 55 plots புக்கிங் முடிஞ்சிச்சு. இந்த மழைக்கு அப்புறம் கிளைண்ட் ரீவிசிட் எங்களுக்கு ஆல்ரெடி சைட் விசிட் முடிஞ்சு ஆஃப்டர் ஃப்ளட்டுக்கு அப்புறம் ரீசைட் விசிட்டில் எங்களுக்கு 10 plots புக்கிங் ஆயிருக்கு. சூப்பர். ஸோ அதனால் நீங்கள் டியர் கஸ்டமர் மிஸ் பண்ணாதீங்க. குடிக்கிற தண்ணியில் எப்படின்னா ஃபெசிலிட்டிஸ் எப்படி நம்மகிட்ட? கரெக்டான கொஷின் கேட்டிங்க. ஓகே. ஸோ நம்ம தாம்பரம் ரேடியேஷனில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் 30 feetலேருந்து 50 feet ஸ்வீட் வாட்டர் இருக்கும். டிடிஎஸ் நல்லாயிருக்கும். சி லெவல்லேருந்து 4.56 feet வரைக்கும் நம்ம ஹைட்டில் இருக்கிறதுனால சால்ட் கண்டென்ட் கம்மி. ஓகே. ஸோ எப்பயுமே சம்மரில் பார்த்தீங்கன்னா 30 to 50 feetக்கு கிரவுண்ட் லெவல் ஸ்டேபிளாக ஸ்டாண்டர்டாக இருக்கும் நம்ம சைட்டில். சம்மர் சீசனில் தண்ணீர் பற்றாக்குறை இங்கே வராது 100% வராது. அதேமாரி டிடிஎஸ் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சால்ட் கண்டென்ட் கம்மின்றதுனால டிடிஎஸ் நல்லா. பியூரிஃபையர் யூஸ் பண்ணாமலே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி. அக்வாக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கேன் தண்ணி போகாமல் நம்ம அக்வா யூஸ் பண்ணலாம். அதனால வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அதே மாதிரி இங்கே நியர்பை இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே போர்வெல்ல தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. போர் போட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. இங்கே சரௌண்டிங்கில் எல்லா பில்டிங்ஸுமே. ஆமாம், இங்கே இருக்க எல்லா பில்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா போர் போட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கரண்ட்டில் போயிட்டுருக்கு. இமீடியட்டாக புக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் போகலாம். 45 to 48, 50, 55 lakhs to 60 lakhs வரைக்கும் நம்மக்கிட்ட சைஸஸ் அவைலபிள் இருக்குது, பட்ஜெட் அவைலபிள் இருக்குது. ஸோ மினிமம் சைஸு 700லேருந்து இருக்குது, மேக்ஸிமம் 1200, 1500 வரைக்கும் அவைலபிள் இருக்குது. அது மக்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகே, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. ஸோ இஸ் வீடியோ வந்து பார்த்துட்டு நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரம் ஸ்மார்ட் சிட்டியோட அந்த நைட் வியூனே சொல்லலாம். பார்க்க வேறு லெவலவே இருக்குது. ஸோ மறக்காமல் உங்களோட ட்ரீம் லேண்டை வந்து இங்கே நீங்கள் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா லோன் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 80% வரைக்கும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சிஎம்பிடிஏ ரேர் அப்படின்னு இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இவங்களோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் வீடியோவில் ப்ளே ஆகும். மறக்காமல் நோட் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.